ஹாய் பேபிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குட்டிமா. இன்றைக்கி நம்ம டாம் அண்ட் ஜெர்ரி லவ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருப்பேன், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பாட்டு பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்கடா. போன பாட்டு எதோட முடிச்சிருப்பேன்னா, டேங் வந்து கிளாஸ்க்கு வெளியே ரொம்ப நேரம் நின்றுப்பான். டீச்சர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக டயாங்கோட ஃப்ரெண்டை பிடிச்சி நடந்துட்டுருப்பான். ஸோ அதை ஜெயிக்க பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் டயாங்கை வந்து தூக்கிட்டு போயிருப்பான். ஸோ அதோட தான் முடிச்சிருந்தேன். அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது எல்சா தான் கேட்டுக்கிட்ட ஜங்குக்கோட பைக்கில் உட்காந்துட்டு லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ டயாங்கை ஜெயிக்க தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு எல்சா வாயில் வச்சுருந்த லாலிபாப் அப்படியே கீழே விழுது. அவனும் பார்த்துட்ருக்கான். என்ன நடக்குதுங்க? இதுக்கு முன்னாடி நான் பார்க்காத காட்சிலாம் பார்க்குற மாதிரி இருக்கு. அதிசயத்துக்கு மேலே அதிசயமாக நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான் ஜெக்கிக்கிட்ட. மச்சான், ஜெக்கி மச்சான், உனக்கு என்னடா ஆச்சு? மண்டையில் இங்கே தான் அடிபட்டுருச்சா? என்னடா பைத்தியம் மாதிரி வளரிட்டு வர? யார்? நானா பைத்தியம் மாதிரி வளரிட்டு வரேன்? என்னடா நடக்குதுங்க? நீ நடக்கிற, நான் நடக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நடக்கிறாங்க, அதோ டீச்சர்ஸ்லாம் நடக்கிறாங்க, அதோ நம்ம கிளாஸ் சொட்டத்தில் அவன்லாம் நடந்து போகிறான். அப்புறம் என்ன மச்சான், இத்தனை பேர் நடக்கிறோம்ல, என்ன நடக்குதுன்னு கேட்டுட்ருக்கேன். டே மச்சான், இந்த காமெடி டான்ஸ் தானே வேணான்றது. அப்போது டயாங் இருந்துட்டு, எல்லாம் உன்னால தான் அந்த கண்ணா, நீ மட்டும் என்னை அங்கே ஸ்டாப் பண்ணாமல் இருந்துருக்கலாம்ல. உன் மூஞ்சில் முடிச்சுட்டு போய் தான் இன்றைக்கி டேவே சரியில்லை. என்னது? எல்லாம் என்னாலையா? என்ன நைட் குழந்தை பழிய தூக்கி எம்எல்ஏ போடுற? ஆமாம், நீ காலையில் என்ன ஸ்டாப் பண்ணல, எதுக்குடா என்ன ஸ்டாப் பண்ண? என் மச்சானை வீட்டில் மாட்டி விட்டியாமே. பாவம் என் மச்சான், அவங்க அப்பான்ட்டு அடி வாங்கியிருப்பான் போல இருக்கே. என்ன நைட் குழந்தை, எதுக்கு மாட்டி விட்டேன் என் மச்சானை? பண்ணுறதெல்லாம் திருட்டு வேலை, இதில் வீட்டில் மாட்டி விட்டாங்க. ரோஸா எதுக்கிட்ட அவங்களுக்குலாம் வருது? சி, ஐயோ, இவ என் மனத்தை சேர்த்து வாங்குறானே. டி எல்சா, என்ன மச்சான், உன் வாயை வச்சுட்டு சும்மா இட்றா. தேவையில்லாமல் என்ன சேர்த்து அவன் பேசிக்கிட்டு இருக்கான்டா. என்னாச்சுடா? நெஞ்சு வலிக்குது மச்சான். உனக்காக தான் மச்சான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ பெரிய நல்லவ மாதிரி பேசுகிறிய மச்சான். அதுதான் மச்சான் எனக்கு ஹார்ட் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது. டேய் எல்சா, என்ன சொல்லவா மச்சான் நீ என்னென்ன பண்ணுறன்னு? டயா, நீ வண்டியில் இப்படி உட்காரு, நான் அந்த ஒரு சின்ன வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்சாவை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் தனியாக நிற்க வச்சு, இங்கே பாரு மச்சான், அந்த பால் புட்டி முன்னாடி எதையும் பேசிடாதடா, அது அப்படியே வீட்டில் போய் சொல்லி விட்ரும். எதாக இருந்தாலும் உனக்கும் எனக்குள்ளே மட்டும் இருக்கட்டும், அவன் முன்னாடி மட்டும் எதுவும் சொல்லிடாத. பால் புட்டிகிட்ட நீ என்னைய மட்டும் பாட்டி விட்ற. அந்த நெய் குழந்தை எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லி எங்கள் அப்பா வந்து ரோடாக துரத்திட்டு வரான்டா அடிக்கிறதுக்கு. அப்படியா மச்சான்? இதே இப்போ நடந்துச்சு மச்சான். நாங்கள் வேதனையில் வெந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு சிரிப்பு டஸ் கேட்குதா? இல்லை மச்சான், நீயும் என் நிலமையில தான் அங்கே இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. சரி, இது எப்போ நடந்துச்சுன்னு சொல்லு. ஜஸ்ட்டு 2 days ago. ஒன்றை மாதிரி தான் நானும் எந்திரிக்க முடியாமல் எங்கள் வீட்டில் பட்டு கிடந்தேன் மச்சான். இந்த நெய் குழந்தை எங்கள் அப்பான்ட்ட என்ன போட்டு விட்டான்னு தெரியல. எங்கள் அப்பா துரத்துறாண்டா, அடுத்த தெரு வரை துரத்துறாண்டா. நானும் ஓடி ஒளியிறேன். அப்போ கூட விடலையே. சும்மா இவ்வளோ பெரிய பரம குச்சியை வச்சு அடிச்சாம்பாரு ஒரு அடி. ஃபர்ஸ்ட் அடியிலேயே அங்கனே விழுந்துட்டேன்டா. அப்படி போட்டு அடித்தா மச்சான். ஐயோ பாவம் மச்சான், நீ இவ்வளோ அடி வாங்கி தெம்பா இருக்கே மச்சான். அதுவா? சரக்கு மச்சான், எல்லாம் சரக்கு. ஓ சங்கு, என்ன பண்ணுற? எனக்கு டைம் ஆகுது, போய் நான் ரெக்கார்டு எழுதணும், சீக்கிரம் வா. சரி ஓகே, நான் பால் புட்டி கூப்பிடுது மச்சான், நான் அப்புறமா கால் பண்ணுறேன்னா. எது கால் பண்ணுறியா? நான் மச்சான் மறந்துட்டியா? எப்பயும் நம்ம 2 பேர் தானே சேர்ந்து பைக்கில் போவோம். இப்போ என்ன புதுசா நைட் குழந்தையெல்லாம் தூக்கி வண்டி மேலே உட்கார வச்சுருக்கேன். இங்கே பாரு மச்சான், அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லிடாத. நீ அவனை தூக்கிட்டு வந்ததே என் ஹார்ட்டு தாங்க மாட்டேங்குது. இதெல்லாம் பார்த்து இப்போவே வெடிச்சிரும் போல்.
நீ அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு மட்டும் சொன்னேன், இங்கேனே நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேண்டா. மச்சான் கூட்டிகிட்டு தான்டா போக போகிறேன். எது கூட்டிகிட்டு போறியா? அப்போ நான் மச்சான் பார்த்தா நீ அப்படியே போடி நடையா நடந்து வீட்டை பார்க்க போய் சேர்ந்துரு மச்சான். சரி பாய்டா வரேன். டேய் டேய் மச்சான், நம்ம ஜங்குக்கு மச்சான் அப்படிலாம் பண்ண மாட்டானே. அந்த நெய் குழந்தை தான் ஏதோ பண்ணிருச்சு போல இருக்குது. ஆஹா, வெரி டேஞ்சரஸ் சொல்லும், அவன்கிட்ட பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் பார்க்குறான். பார்த்தா டயாங்கோட ஃப்ரெண்டு யோன் தான் அப்படியே சைக்கிளை மெதுவாக தள்ளிட்டு வரான். ஏய் ஏம்னா மஞ்சி, என்னடா உன்னை என்னை உன் சைக்கிள் ஏற்றிக்கிறியா? உன்னெல்லாம் ஏற்ற முடியாது, உன்னை மாதிரி பொறுக்கி பையன்லாம் ஏற்ற மாட்டேன் போ. ஏய் இட்ரா, எனக்கு என் மச்சான் வேற போயிட்டானா, இப்போது நான் எப்படி போகிறது சொல்லு? உன் கூட நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், நீ அப்படியே மெதுவாக ஓட்டிகிட்டு போறியா? நான் தான் சொல்லிட்டேன்ல உன்ன மாதிரி பொறுக்கி பையன்லாம். டே ப்ளீஸ்டா, எனக்கு ஒரு நாள்ரா. சரி வந்து தொலை. அப்பாடி ரொம்ப தேங்க்ஸ் செல்லம். உங்கள் பேர் தொடுற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அப்படி கீழே தள்ளி விட்டு எனக்கு என்னன்னு போயிடுவேன். என்னது கீழே தள்ளுவியா? அது சரி, நெய் குழந்தையோட ஃப்ரெண்டு நீ எப்படி இருப்ப? அவனை மாதிரி தான் இருப்ப. பார்க்க தானே அமுக்கு நீ மாதிரி இருக்கீங்க, பண்ணுற வேலையெல்லாம் பெரிய பெரிய வேலை பண்ணுறீங்களா புலம்பிட்டே டயாங்கோட ஃப்ரெண்டு பின்னாடி சைக்கிள் உட்காந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் தான் பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போது ஜங்குக் எழுந்துட்டு, டயாங் நல்லா பிடிச்சிக்கடா, ஸ்பீட் பிரேக்கர் வருது, என்ன கீழே விழுந்துடுவேன். அதெல்லாம் நான் விழுக மாட்டேன், நீ மட்டும் கரெக்டாக பார்த்து ஓட்டிகிட்டு போ. ஐயா நீ விழுக போகிற பாரு, வந்துடுச்சுடா பிடிச்சிக்கோ. அதெல்லாம் நான் விழுக மாட்டேன்னு சொல்கிறேன்ல, நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. நான் உன் கூட பைக்கில் வரேன்றதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்காது ஜங்கு. ஐயா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களா? அட்வான்டேஜ் மூச்சா பருதுக்கே. நீ விழுந்துருவேன்னு தான் சொன்னேன், யார் உனக்குலாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா? இங்கே பாரு, என் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுற்றி தெரியுமா? ஐயோ அவசரப்பட்டு சொல்லிட்டுனே, அப்பாட்ட போட்டு விட்ருவானோ. என்கிட்ட கூட தான் நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன இப்போது? ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களா? தோடா என்ன ரீல் சுற்றுறியா டயாங்கு பால்புட்டி? நல்லா சுற்றுறியா ரீலு? நான் ஒன்றும் ரீல் சுற்றலை, உண்மையாகவே என்கிட்ட நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா இந்த பால்புட்டிகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ திமிராக பேசுது பாரு. பாவம், ஃப்யூச்சரில் எந்த பொண்ணு இதுக்கிட்ட வந்து கஷ்டப்பட போதோ. சரி பால்புட்டி பிடிச்சிக்க, ஸ்பீட் பிரேக்கில் ஏற்ற போகிறேன்டா, கீழே விழுந்துடாத என்ன, அப்புறம் நான் போயிட்டு எங்கள் அப்பான்ட்ட பதில் சொல்லிகிட்டு இருக்கணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அப்பையும் பிடிக்காம தான் உட்காந்துட்ருக்கான். அப்போது ஜங்குக் அப்படியே ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றுறான். டயாங் வந்துட்டு அப்படியே ஜங்குக் மேலே வந்துட்டு விழுந்துடுறான். அப்படியே போய் ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டயாங் இப்படி வந்து ஜங்குக்கை டக்குன்னு ஹக் பண்ணட்டும், ஜங்குக்கோட பாடி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, ஒரு மூமெண்ட் கூட பண்ண மாட்டேங்குது. ஸோ அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். என்னடா அது, நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணப்போ கூட இந்த மாதிரி கேர் ஆகலை, இப்போ ஒரு மாதிரி கேராக இருக்குது. அப்படியே சுற்றி பட்டர்ஃப்ளைஸ் பறகுற மாதிரி இருக்கே, கலர் கலராக பட்டர்ஃப்ளைஸ் பறகுது. பிடிச்சவங்க கிட்ட தானே இது மாதிரிலாம் நடக்கும், நம்மளுக்கு தான் அவனை பிடிக்காது, நம்மளுக்கு எதுக்கு பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது? சுச்சு போங்க எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டை சைக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் நம்மள ஒரு மாதிரி ஆகிக்கிட்டானே. பால்புட்டி இந்தடா. என்ன 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 ஹக் பண்ணதெல்லாம் போதும், கையெடுக்கிறியா? அது வந்து நீ சடனாக பிரேக் போடட்டும். நான் தான் சொன்னேன்ல ஸ்பீட் பிரேக்கர் வருது, பிடிச்சிக்கடான்னு. நீ தான் வந்துட்டு அப்படி நான் பார்த்துக்குவேன் அப்படி இப்படின்னு வந்து ஒயாரமாக உட்காந்துட்டு வந்தா, இப்போ நான் அட்வான்டேஜ் எடுத்துட்டேன்னு சொல்லுவேன் அதானே? சாரி ஜங்குக், தோடா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சாரின்றது. இவங்கிட்ட கொஞ்சம் சேஃப்டியாக தான் பருகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே ஃபைனலாக 2 பேரும் வீட்டுக்கோ போயிடுறாங்க. இப்போ அப்படியே பைக்லேருந்து 2 பேர் இறங்குறாங்க. அண்ணா பால்புட்டி வலிக்கு தானோ? ஆமாம் ஜங்கு, காலை கீழே போய் ஊன முடியல. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டயாங்க தூக்கிறான்.
ஐயோ வேணாம் ஜங்கு, ஆன்ட்டி அங்கிள்லாம் இருப்பாங்க. இருக்கட்டும், என்னப்பா அதுக்கு? நான் என்ன ஏதோ ஒரு பொண்ணை ஏற்றிக்கிட்டு வரேன் வீட்டுக்குள்ளே, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாருங்கப்பா, நீ பேசாமப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஹாலில் பார்த்தா அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படியே சோஃபாவில் உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி வர்றதை பார்த்துட்டு, அதுவும் ஜங்குக் டயாங்க தூக்கிட்டு வர்றதை பார்த்துட்டு அவங்களால நம்பவே முடியல. 2 பேர் எலிப்புன மாதிரி சண்டை போட்டுட்ருப்பாங்க. என்னடா இந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் அவங்க அப்பா அம்மாவை கூட கண்டுக்கல, அப்படியே தூக்கிட்டு மேலே அப்ஸ்டேர்ஸ்க்கு தான் போகிறான், டயாங்கோட ரூமுக்கு. அப்போது ஜெய்கோட அப்பா பார்த்துட்டு, இது டேயும் ஜங்குக்கும் தானே, இல்லை வேறு யாருமா? என் கண்ணுக்கு அவங்க 2 பேர் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. ஆமாங்க, அவங்க 2 பேரும் தான். ஆனால் எப்படி இதெல்லாம் நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே. அதான் எனக்கு ஒன்றும் புரியல, நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டேன். சரி வா, ரூமில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு அப்ஸ்டேர்க்கு தான் வராங்க, ரூமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி. இப்போது டயாங்கோட ரூமில் தான் ஜங்கு டயாங் அப்படியே மெதுவாக பெட்டில் உட்கார வைக்கிறான். இன்னும் வலிக்குதா டயாங்? வலிக்குதாவா? காலை கீழே ஊன முடியல ஜங்கு. சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஹாட் வாட்டர் தான் எடுத்துகிட்டு வந்து ஜங்கு டயாங் முன்னாடி வைக்கிறான். என்னது இது? ஹாட் வாட்டர்டா? எதுக்கு? இதில் நீ காலை வை, கொஞ்சம் பெயின் ரிலீஃப் ஆகும். எனக்கு எங்கள் அப்பா அடிக்கும்போது எங்கள் அம்மா அப்படி தான் படிச்சு. சரி நீ காலை வை, என் வேதனை என்னோட போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு டயாங்கோட காலை எடுத்து அவனே அந்த ஹாட் வாட்டரில் வைக்கிறான். ஸோ டயாங்க்கு அப்படியே கொஞ்சமாக அப்படியே ரிலீஃப் ஆகுது, அந்த பெயின்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவனை விட்டு போகுது. தேங்க்யூ ஜங்கு, நல்லாயிருக்கு. அப்படியா? இப்போ பெயின் ஓகேவா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி உன் காலை கொடு, நான் அப்படியே மசாஜ் பண்ணி விட்றேன், இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு டயாங்கோட காலை தூக்கி அவனோட லேப்பில் அப்படியே வைக்கிறான். வச்சுட்டு அவனோட பேண்ட்டை அப்படியே மேலே தூக்கிடுறான் மொட்டை வரையும். டயாங்கோட லெக்ஸை பார்த்துட்டு ஜங்குக்கோட ஐஸ்லாம் அப்படியே வேடாகுது. அட்டாடாடாடா, என்ன லெக்ஸ் வச்சுருக்கான்டா, வாழை தண்டாட்டம் சும்மா வலுவலுன்னு வச்சிட்ருக்கான். ஜங்கு என்ன பார்த்துட்டே இருக்க? காலை விட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை சரி அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருக்கான். அப்போது 2 பேரும் ஜங்குக்கோட அப்பா அம்மா 2 பேரும் ரூம்குள்ளே அப்படியே என்ட்ரி ஆகுறாங்க. என்ன நடக்குதுங்க? அப்பா நான் இது பண்ணலப்பா, நான் இது பார்க்கலப்பா. ஏய் எதுக்கிட்ட பார்த்துட்றேன்? இல்லைப்பா, அது நான் இது பண்ணலப்பா, அவனை நான் தொடவே இல்லைப்பா. என்னது தொடலையா? நீ அவனை தூக்கிட்டு வந்தியே, என்னாச்சுன்னு கேட்டேன். ஓ அது கேட்டிங்களா? அது அது தயாங் வந்து அது ஒன்றும் இல்லை அங்கிள், நான் கீழே கால் சுளிக்கிடுச்சு, அதனால தான் ஜங்குக்கு என்னை தூக்கிட்டு வந்தான். இப்போ எதுக்கு இந்த பால் புட்டி போய் சொல்லிகிட்டு இருக்கு? ஓ இப்போ ஓகேவா டேங்? உனக்கு கால் ஓகே தானேப்பா? ஓகே தான் ஆண்டி, நல்லா இருக்கு. சரி எதாவது பெயின் இருந்தால் சொல்லு, ஆண்டி உனக்கு டேப்லெட் தரேன். ஓகே ஆண்டி. ஜங்குப்பா அவனை பார்த்துக்கிறேன்னா? பார்த்துக்கிறேன். சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கோட அப்பா அம்மா அப்படியே கீழே போயிடுறாங்க. அப்போது டயாங் ஜங்குக்கு பார்த்துட்டு, ஜங்கு என்ன ஏதோ அங்கிள்கிட்ட உளறிட்டு இருந்தேன், ஏதோ பார்த்துட்டேன் அப்படி இப்படின்னு. என்ன பார்த்தேன்? அது வந்து நான் இல்லை எதையும் பார்க்கல. கரெக்டாக கவனிச்சு கேட்குறான் பார் பால் புட்டி. நீ ரெக்கார்டு எழுதணும்னு சொன்னேன்ல, ரெக்கார்டு எழுது. பாவம் டயாங், நீ விடிய உட்காந்து எழுதணும்ல, பாவம் பால் புட்டி. அதுக்கெலாம் அவசியம் இல்லை. ஏன்? அப்போது நாளைக்கு போய் திட்டு வாங்க போறியா? நான் திட்டு வாங்க போகிறேன்? நான் ஏற்கனவே இன்னொரு ரெக்கார்டு எழுதி வச்சிட்டேனே. என்னது இன்னொரு ரெக்கார்டு எழுதி வச்சிருக்கியா? இல்லை எனக்கு புரியல. அதுவா, நான் 2 ரெக்கார்ட் நோட்டாக முடிச்சு வச்சுருந்தேன். இப்படி தான் ஏதாவது ஒரு ரெக்கார்ட் நோட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு 2 நோட்டாக எழுதி வச்சுருந்தேன். எது 2 நோட்டாக எழுதி வச்சுருந்தியா? அவன் ஒரு ரெக்கார்ட் நோட்டை முடிக்கவே மொழி பிதுங்கிட்டு வருது. நீ 2 ரெக்கார்ட் நோட் முடிச்சு வச்சுருக்க. அப்புறம் கடைசியில் இது மாதிரி ஆயிடுச்சுன்னா பாரு, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நான் எழுத வேண்டியது இருக்கும். அதனால தான் முன்னாடியே நான் எழுதி வச்சிட்டேன்.
மேம் 1 month டைம் கொடுத்தாங்கல்ல, நான் 15 டேஸ்லேயே முடிச்சிட்டேன். மீதி 15 டேஸ் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இன்னொரு ரெக்கார்ட் நோட் எழுதிடுவேன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தேன். அவ்வளோதான், இதோ இன்னொரு ரெக்கார்ட் நோட் அந்த கபோர்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சிட்டே சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு பார்த்தா செம்ம காண்டாகுது. அப்புறம் ஏன்டா கிளாஸ்க்கு வெளியே எழுதிட்டு நின்றுட்டு இருந்தேன்? நான் கூட ரொம்ப பாவப்பட்டுட்டேன் உனக்கு. டீச்சர் என்னை எப்படி திட்டினாங்க தெரியுமா? அதுக்கு தான் நான் அழுதேன். இப்போ கூட அதை நினச்சி எனக்கு அழுகையாக வருது தெரியுமா? டீச்சர் திட்டினதுக்கெலாம் இப்படி தான் உட்காந்து எழுதிட்டு இருப்பியா? உனக்கு பால் புட்டின்னு பேர் வச்சது கரெக்டாக இருக்குடா, பால் புட்டி போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு அப்படியே வெளியே போயிடுறான். இப்போ என்ன சின்ன இப்படி போகிறான்? போகிறான். நம்ம போய் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் குடிக்கலாம் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு ஜாலியாக கீழே ஓடிட்டு இருக்கான். அப்போ இங்கிட்ட எப்படி ஜங்குக்கு பார்த்தா ரூமில் எல்சாட்டை தான் ஃபோன் பண்ணி புலம்பிகிட்ருக்கான். டேய் மச்சான், அந்த பால் புட்டி சரியான விவரமாக இருக்கான்டா. நம்மலாம் ஒரு ரெக்கார்ட் நோட் எழுதவே அழுவோம், அவன் 2 ரெக்கார்ட் நோட் முடிச்சு வச்சுருக்கான்டா. இந்த மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சு தான் முன்னாடியே முடிச்சு வச்சுருக்கான் போல இருக்கு. என்னது 2 முடிச்சு வச்சுருக்கானா? நான்லாம் இன்னும் 1 கம்ப்ளீட் பண்ணலடா. நானே 1 கொடுத்து தான் எழுதலாம்னு நினச்சேன் ஜங்குக்கு. வா என்கிட்ட கொடுத்து எழுத போறியா? வேறு எல்சா, நானே இன்னும் முடிக்கல மச்சான், என்கிட்ட மட்டும் கொடுத்துடாத, மூக்கை உடச்சி விட்றேன் பார்த்துக்கோ. அப்படிலாம் சொல்லக்கூடாது மச்சான், அதை விட்டுறா. அவன் ரெக்கார்ட் நோட் முடிச்சு வச்சது கூட எனக்கு பிரச்சனை இல்லைடா. சொன்னான் பாரு ஒரு வார்த்தை, டீச்சர் திட்டாங்கன்னு தான் அழுதேன்னு. அப்படியே எனக்கு ஆத்திரமாக வந்துருச்சுடா. மச்சான், நீ மட்டும் நேரில் இருந்தா நான் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன்டா. என்னது, என்ன தூக்கி போட்டு மிதிக்கிறியா? உனக்கு கோவம் தான் நானாடா கிடைச்சேன். ஜங்கு சீக்கிரமா சாப்பிடு, லேட் ஆகிடுச்சு பாரு. ஓகே மச்சான், அம்மா கூப்பிட்றாங்க, நான் போய் சாப்பிட்றேன், பாய்டா. போடா, அழுவுறா சாமி, உங்களுக்கு கோவம் தான் நானாடா கிடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்சா ஃபோனை கட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அப்படி எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு வந்து அவங்கவுங்க ரூமில் தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ டயாங் அவங்க ரூமில் பெட்ஷீட்லாம் ரொம்ப கலைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அதை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். அப்போது பெட்ஷீட்லேருந்து ஒரு ரிங்கு கீழே விழுது. எடுத்து பார்க்குறான். பார்த்தா அது ஜங்குக்கோட ரிங்கு தான். இது ஜங்குக்கோட ரிங்காச்சு, இது எப்படி ரூமில்? என்னன்னா, ஜங்குக் டேங்கோட ரூமுக்கு வந்திருந்த போது லேம்ப் லைட் உலக போயிருக்கோம் இல்லையா, அப்போ பிடிச்சிருப்பான்ல, அப்போது தெரியாமல் ஃபிங்கர்லேருந்து ரிங்கு கழண்டிட்டு வந்து கீழே பெட்டில் விழுந்திருக்கும். அதை இருட்டில் வந்து ஜங்குக் கவனிச்சிருக்க மாட்டான். ஸோ அந்த ரிங் தான் இது. அப்போ அவன் நேற்று ரூமுக்கு வந்திருக்கானா? அப்போ அந்த இடியட் தான் வந்து இந்த வேலை பார்த்துருப்பான். ரெக்கார்ட் நோட்டு தண்ணியில் போட்டது அவனை தான் இருக்கும். ஜங்குக், இதுக்கு நான் உன்னை பாரு, என்ன பண்ணுறேன்னு பாரு. டீச்சர்கிட்ட என்ன எப்படி திட்டு வாங்க வச்ச, இதுக்கு நான் கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பேன், என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க போயிடுறான். ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. டயாங் தான் பெட்டில் உட்காந்துட்டு ஜங்குக்கு எப்படி ரிவெஞ்ச் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். எதுவுமே வரமாட்டேங்குதே. கிடைக்கும், எப்படியாவது ஒரு வழி கிடைக்கும், அப்போ வச்சு ரிவெஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கான். இப்போ அப்படியே ஃபியூ மினிட்ஸ் ஆகுது. ஜங்குக் அம்மா அப்பா டயாங் 3 பேர் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்ருக்காங்க. எங்கே போனேன் இந்த ஜங்குக், இன்னுமா கிளம்பிகிட்ருக்கான்? டயாங், நீ போய் அவனை கூட்டிகிட்டு வரியாப்பா? ஓகே ஆண்டி, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அப்படி மேலே தான் வரான் ஜங்குக் ரூமுக்கு. வந்து ரூமை பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்குள்ளே இல்லை. குளிச்சிட்ருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமை சுற்றி பார்க்குறான். ரூமா இது குப்பை மாதிரி வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு இங்கே எது போகணும். ஜங்குக், என்ன டயாங், ஆண்டி உன்னை கூப்பிட்டாங்க சாப்பிட. வரேன்னு சொல்லு. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ரூமை விட்டு வெளியே போகலான்னு போகிறான். பார்த்தா அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அவனோட யூனிஃபார்ம் அயர்ன் பண்ண மாதிரி அப்படியே இருக்குது. பார்த்துட்டு டயாங்க்கு இவ்வளோ ஒரு ஸ்மெல் வருது. இப்போ அப்படியே ஜங்குக் ஷவர் பண்ணிவிட்டு அப்படியே ஹேரை ட்ரை பண்ணிகிட்டே வெளியே வரான். என்ன ஏதோ கருகிற மாதிரி ஸ்மெல் வருது, அதுவும் நம்ம ரூமில் இருந்து, எங்கேருந்து வருது அப்படின்ட்டு அப்படியே தொலைவிட்டேன். மெதுவாக ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தான் பார்க்குறான். பார்த்தா அவனோட யூனிஃபார்ம் அயர்ன் பாக்ஸில்
அப்படியே ஒட்டிகிட்ருக்கு. யார் அந்த வேலையை பார்த்தீங்க? அம்மா! ஜங்கு என்னாச்சு? எதுக்கிட்ட அப்படி கத்துன? அம்மா அங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். அப்போ ஜங்குக்கோட அம்மாவும் அப்படியே பார்க்குறாங்க. என்னாச்சு? என்ன ஜங்கு, உனக்கு அயன் பண்ண தெரியும்னா என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல, நான் அயன் பண்ணியிருப்பேன்ல. இப்போ என்னடா அப்படி சட்டையை இப்படி ஓட்டையாக்கி வச்சிட்ருக்க? இது நான் ஓட்டையாக்கலேண்ணா, லூஸ் மம்மி. நான் நல்லா தான் அயன் பண்ணி வச்சுட்டு போனேன். யாரும் எப்படி வந்து ஓட்டையை போட்டு விட்டாங்க. இப்போ நான் எப்படி ஸ்கூலுக்கு எப்படி பாருந்தேன்? சொட்டத்தாலே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாம்மா. கிரவுண்டை ஒரு நாள் ஃபுல்லாக சுத்த விட்டுருவாங்கம்மா. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஏய், இதெல்லாம் நீ அயன் பண்ணும்போது யோசிச்சுருக்கணும். அம்மா உனக்கு லூஸ் பிடிச்சிருக்காம்மா? நான் தான் சொல்கிறேன்ல, நான் அயன் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ தான் யாரோ வந்து இந்த வேலையை பார்த்துருக்காங்க. நீ எது வந்தியா ரூமுக்கு? நான் எங்கடா வந்தேன்? நீ கறிக்க வச்சுட்டு அடுத்தவங்க மேலே பழி போட்டுட்ருக்கியா? அம்மா ஏன்னா எனக்கு காண்டா வந்துடும். இன்னொரு யூனிஃபார்ம் எங்கம்மா? எடுத்துகிட்டு வா. ஐயோ, அது இப்போ தான்டா வாஷிங் மிஷினில் போட்டேன், அழுக்க இருக்குன்னு சொல்லிட்டு. வாஷிங் மிஷினில் போட்டியா? போச்சுட்டிங்க, நான் செத்தேன். அதனால் என்ன ஜங்கு, கலர் ட்ரெஸ் அன்றைக்கி ஒரு நாள் போட்டு போ. அப்புறம் என்ன பண்ண முடியும்? என்னது கலர் ட்ரெஸ்ஸை போட்டு போவா? ஏன் உனக்கு தெரியாதில்ல அந்த ஸ்கூல் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுன்னு? ஆனால் அம்மா எல்லா விஷயத்துலையும் நடிக்கிற பற்றியா தெரியாத மாதிரியே. உன்னோட ஆக்டிங் லெவல் வேறு லெவல்மா. இதெல்லாம் அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும். இங்கே பாரு, நீ எதுவும் சொல்ல வேணாம், ஃபஸ்ட்டு ரூம் விட்டு வெளியப்பா. அப்போது ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கோட மண்டையிலே ஒன்று வச்சுட்டு, சீக்கிரம் கிளம்பி வா, எவ்வளோ லேட் ஆகுது பாரு, இன்றைக்கி நீ லேட்டாக போனால் அதுக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் வாங்குவேன், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய்ட்றாங்க. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை நான் தான் அவசரத்தில் அப்படியே வச்சுட்டு போயிட்டேனோ என் பாக்ஸை. எனக்கு மண்டை பிச்சுக்கணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸ்கூலில் தான் ஜங்குக்கு அப்படியே தலையில் கர்ச்சீஃபை போட்டுட்டு கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கான். புதுசாக பார்த்துட்டு, என்ன மச்சான் இன்னைக்கு ஹாபி பட்டே உனக்கு பற்றியா? என்கிட்ட கூட சொல்லலை பற்றியா? சரி இன்றைக்கி நைட்டு ஜில்லுன்னு பீர் எனக்கு கொடுத்துரு மச்சான், ஒரே பார்ட்டி தான் இன்றைக்கி, என் மச்சான் நீங்கள் இன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸ் ரூமை சுற்றிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு இதை பார்த்துட்டு, டேய் மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பேசாமல் வந்து என் பக்கத்தில் உட்காட்றா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். எல்சாவும், என்னாச்சு மச்சான், உன் ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம் தெரியுது, ஏதாவது சந்தோஷமான விஷயம் நடந்துச்சா என்ன? என் ஃபேஸ் பார்த்தா உனக்கு சந்தோஷமாக இருக்க மாதிரியா இருக்குது? டெஃபினெட்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ ஜங்கு மூக்கிலே ஒன்று வைக்கிறான், எல்சா மூக்கிலே. எங்க மச்சான் இப்போ சொல்லி என் ஃபேஸ் பார்த்தா உனக்கு சந்தோஷமாக இருக்க மாதிரியா இருக்குது? இல்லை மச்சான், உன் ஃபேஸ் பார்க்கும்போது ஏதோ மோசமாக உன் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு தெரியுது. ஆனால் நீ இவ்வளோ அன்பாக எனக்கு சொல்லுவே நான் எதிர்பார்க்கலடா. உன் அன்பை இப்படி தான் காட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். பின்ன அவன் வந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கான், நீ இன்னுமா என்னை காண்டேற்றி விட்டுற? அப்படி என்ன தாண்டா நடந்துச்சு சொல்லி தொலைடா. மச்சான் நான் சவர் பண்ணிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுதாண்டா நடந்துச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னே தெரிலடா அப்படின்னு சொல்கிறான். ஸோ எல்சா பார்த்துட்டு செம சிரிப்பு வருது. சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ரெஸ்ட் இன் பீஸ் மச்சான், உயிரோடு இருந்தால் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே சார் என்ட்ரி ஆகிட்டுருக்காரு. போச்சே சொட்ட மண்டை வேண்டாம், இன்றைக்கி உனக்கு சாவு தாண்டி சங்கு. வேறு மச்சான் அமைதியாக இருந்துக்கடா, இல்லைன்னா பெஞ்சு கீழே படுக்க வச்சு எங்கே மிதிப்பேன்னே தெரியாது. இந்த வெங்காயத்தெல்லாம் என்கிட்ட பேச, ஒரு ஷர்ட்டை அயன் பண்ண தெரில, என்ன மச்சான் நீலாம் என் ஃப்ரெண்டுன்னு வெளியே சொல்லிட்டு தெரியாத. எல்சா, ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? நான் உள்ளே வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, 2 பேர் பேசிகிட்டே இருக்கீங்க. ஏய் ஜங்குக், என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? உனக்கு பர்த்டே அன்னைக்கு? பேசாமல் ஆமான்னு சொல்லிடலாமா? இல்லையே, உனக்கு இந்த மந்த் பர்த்டே வராதே, நெக்ஸ்ட் மந்த் தானே? சொட்டத்தலையும் கரெக்டாக ஞாபகம் வச்சிட்ருக்கானே. எதுக்கு இப்போது கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? அது வந்து சார் யூனிஃபார்ம் கருகி போயிடுச்சு சார் அயன் பண்ணும்போது. என்னது யூனிஃபார்ம் கருகி போயிடுச்சா? உனக்கு இந்த ரூல்ஸ்லாம் தெரியும்ல? பெரிய பொண்ணாத ரூல்ஸு போடா சொட்ட மண்டை. தெரியும் சார். அப்புறம் யூனிஃபார்ம் போடாமல் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, இன்னொரு செட் யூனிஃபார்ம் எடுக்கலையா நீ?
எடுத்திருக்கேன் சார். அப்புறம் என்ன, அதை போட்டு வர வேண்டியதானே? எங்கள் அம்மா வாஷிங் மிஷினில் போட்டாங்க சார். என்னது, வாஷிங் மிஷினில் போட்டாங்களா? ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்கா ஜங்கு? கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்கா ஜங்கு? அயன் பண்ணும்போது பார்த்து அயன் பண்ணதுன்னு அறிவு இருக்கா? அதெல்லாம் இருக்கியா நிறையா? உனக்கு தயா இல்லை, மண்டை நிறையா சொட்டையை வச்சுக்கிட்டு என்ன திட்டுற நீ? என்னடா கேட்டுகிட்டு இருக்கேன், பதில் பேசாமல் மலை மாடு மாதிரி நின்றுட்டுருக்க. நான் எது பேசினாலும் நீ காரணம்னு தான் சொல்வேன். நான் எதுக்கு பேசணும்? அதனால தான் அமைதியாக நின்றுட்டுருக்கேன். ஒன்றும் இல்லை சார். மற்ற நேரத்துலலாம் பார்க்கணும், வாய் கிளியே பேசுறது. இப்போது ஏதாவது கேள்வி கேட்டால் அமைதியாக நின்றுக்கிறது நல்ல பையனாட்டம். நான் எப்போயா சொன்னேன் நல்ல பையன்னு? நீ யார் நல்ல பையன் நினச்சிக்குவ? நீ யார் கெட்ட பையன் நினச்சிக்குவ? இப்போ என்னை திட்டுறியாடா சொட்டத்தலை மாவனே? நீ மட்டும் வெளியே வா, ஸ்கூலுக்கு வெளியே. அந்த சொட்டை மண்டையிலே கல் எடுத்து அடிக்கிறேன். என்னடா யோசித்துட்ருக்க? ஃபஸ்ட்டு கிளாஸை விட்டு வெளியே போச்சாங்கோ. இன்றைக்கி ஃபுல்லாக கிரவுண்டில் தான் சுற்றிட்டு இருக்கணும். நீ கிளாஸ்க்குள்ளேயும் வரக்கூடாது. அவனோட எது போன இந்த பாடத்தை கேட்குறதுக்கு நான் கிரவுண்ட்லேயே கூட ஓடி போய் செத்து போயிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே மெதுவாக நடந்து வெளியே போயிடுறான் கிளாஸை விட்டு. இப்போ அப்படியே அங்கிட்டு டயாங் கிளாஸில் தான் பார்த்தா டயாங் அப்படியே கிரவுண்டே தான் பார்த்துட்ருக்கான். என்ன இன்னும் ஜங்குக்கு காணும், இன்னும் இந்த சார் இன்னும் வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். பார்த்தா கரெக்டாக ஜங்குக்கு கிளாஸை விட்டு வெளியே வர்றான் கிரவுண்டுக்குள்ளே. வந்துட்டேன். பனிஷ்மெண்ட் கிடச்சிச்சா? என்னை எப்படி ரெக்கார்ட் நோட்லாம் நினச்சி வச்சு மேம்கிட்ட திட்டு வாங்க வச்சேன். இன்றைக்கி இன்றைக்கி ஃபுல்லாக கிரவுண்டை சுற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்கு இங்கிட்ட பார்த்தா அப்படியே கிரவுண்டில் ஓட ஆரம்பிச்சாரான். ஒருவேளை நான் தான் அவசரத்தில் அயன் பாக்ஸை வச்சுட்டேனோ? ஐயோ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே ஓடிட்டுருக்கான். பால்புட்டி வந்தான்ல, என் ரூமுக்கு வந்தான்ல, அவன் தான் அதை பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டயாங் கிளாஸ் தான் பார்க்குறான். ஸோ ஜங்குக்கு டயாங் தான் பார்க்குறான்னு தெரிஞ்சோட்டியும் டயாங் அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கிறான் கிளாஸை கவனிக்கிற மாதிரி. அவள் பண்ணல போலையே, அவள் உட்காந்து நார்மலாக கிளாஸ் தானே கவனிச்சிட்ருக்கான். ஐயோ என்ன நினைச்சுனே தெரிலையே, தேவையில்லாமல் இப்போ நான் கிரவுண்டில் ஓடிட்டுருக்கேன். ஒரு வேளை நான் அவன் ரெக்கார்ட் நோட்டை நினச்சி வச்சனால பால் புட்டி இந்த வேலை பார்த்துருப்பானோ? செஞ்சாலும் செஞ்சுருப்பான், அவனை நம்பவே முடியாது, சரியான டேஞ்சரஸ் ஃபெல்லோ அப்படின்னு புலம்பிக்கிட்டு அப்படியே அந்த கிரவுண்டை ஓடிட்டுருக்கான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ லஞ்ச் பிரேக் தான். பாவம் ஜங்கு ஒரு சொட்டு தண்ணி குடிக்காமல் சாப்பிடாம அப்படியே ஓடிட்டுருக்கான் கிரவுண்டில். ஸோ டயாங் அப்படியே பார்க்குறான் ஜங்குக்க. அச்சோ பாவம் என் ஜங்குக்கு என்னோட க்யூட் பண்ணி தண்ணி கூட குடிக்காமல் ஓடிட்டுருக்கு. நான் வேணா போய் தண்ணி கொடுக்குவா? இல்லை வேணாம், நான் அப்போ போய் தண்ணி கொடுத்தேன்னா நான் தான் அதை கன்ஃபார்மே பண்ணிடுவான். வேணாம், எல்சா இருக்கான்ல அவன் கொடுத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு இப்படி ஓடுறத பார்த்துட்டு அப்படியே சேடாக உட்காந்து சாப்பிட்டுட்டே ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படிங்கிட்டு ஜங்குக்கு பார்த்தா, ஐயோப்பா முடியலடா சாமி, யாராவது என்ன பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழுக போகிறான். மச்சான் நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்சா பிடிக்கிறான். மச்சான் முடியல மச்சான், காலெல்லாம் கிட்டக்கிட்டேன்னு ஆடுதுடா, கொஞ்சம் அப்படியே நீ கைத்தாங்களா கூட்டிட்டு போய் அந்த பெஞ்சில் உட்கார வைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ எல்சாவும் அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு போய் அந்த பெஞ்சில் உட்கார வைக்கிறான். டே லூஸ் ஆடா, நீ கிளாஸ் நடக்கும்போது தான் மச்சான் ஓடணும், இப்போ பிரேக் டைம் தானே, ரெஸ்ட் எடுத்துக்கலாம், உனக்கு தெரியாதே? தெரியாது மச்சான், இப்போ சொல்கிறியாடா பைத்தியக்காரனை, 10 நிமிஷம் ஆச்சுடா இன்டர்வல் பிரேக் விட்டு, 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா ரெஸ்ட் எடுத்துருப்பேலடா. அது மச்சான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அதான் மச்சான் லேட் ஆயிடுச்சு. அட பாவி, நீலாம் நண்பனாடா? நண்பனே கிடையாது, முதல் எதிரி எனக்கு நீ தாண்டா. ஃபஸ்ட்டு என் சட்டையில் ஓட்ட போட்டது யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன்டா. மச்சான் நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வேளை நெய் குழந்தை பண்ணிருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா நீ அதோட ரெக்கார்டை தண்ணியில் போட்டல, அதனால் ரிவெஞ்ச் எடுத்துருப்பானோ? ஆமாம் மச்சான், எனக்கும் அதே டவுட் தான்டா. அவனா மட்டும் இருக்கட்டும், என்ன பண்ணுறேன்னு பொறுத்திருந்து பாரு மச்சான்.